ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் உங்களுக்காக நான் இன்றைக்கி போட இருக்கிற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, கப்பீஸை எப்படி அதிக இனப்பெருக்கங்களை எடுக்கலாம், அதை கேர் பண்ணலாம், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்கலாமா. நீங்கள் இப்போ தான் கப்பீஸ் ஃபிஷ்ஷை வளர்க்குறீங்க, எனக்கு ஃபார்ம் வைக்கணும் அப்படியெல்லாம் இருக்குன்னா, நீங்கள் அதிக இனப்பெருக்கத்தை எடுக்கணும் பார்த்தீங்கன்னா அதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் கப்பீஸ் எந்த வெரைட்டி வேணால் அது உங்களோட சாய்ஸ் தான். பட் நீங்கள் எப்படி வாங்கணும் பார்த்தீங்கன்னா, 2 ஃபீமேல் 1 மேல் அப்படி தான் வாங்கணும். ஏன்னா ஒரு மேல் தனியாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா 2 மேல் 4 ஃபீமேல் அந்த ரேஷியோவில் நீங்கள் வாங்கிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, அந்த எப்படி கப்பீஸை மெயிலு ஃபீமேலு எப்படி எடுக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, மேல் கப்பி பார்த்திங்கன்னா சின்னதாக இருக்கணும், பின்ன வால் இயரு அந்த மாதிரியெல்லாம் அது உங்களோட சாய்ஸ் தான். ஃபீமேல் கப்பி பார்த்திங்கன்னா, நீங்கள் எடுக்கிற மேல் கப்பியை விட ஃபீமேல் கப்பி பெருசாக இருக்கணும். ஓகேவா? இப்போ அடுத்த ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா, நீங்கள் எப்படி வாட்டரை இது பண்ணணும், அதாவது நீங்கள் ஒரு வட்டையை எடுத்துக்கோங்க. வட்டையை எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 10லேருந்து 20 லிட்டர் தண்ணி அதில் இருக்கணும். இருந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதோட வெப்பநிலை பார்த்தீங்கன்னா 24 டிகிரிலேருந்து 28 டிகிரிக்குள்ளே இருக்கணும். ஓகேவா? பிஹெச் பார்த்தீங்கன்னா 6.8லேருந்து 7.8 வரை இருக்கணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா வீக்ஸ் ஒரு தாட்டி பார்த்தீங்கன்னா 25% தண்ணியை மாற்றணும். ஓகேவா? 25% எடுக்கணும், பின்ன புதிய தண்ணி 25% ஊற்றணும். இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் கவனிக்கணும். அதுவும் இல்லாமல் இந்த பேரண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுட்டு 3 டைம்ஸ் நீங்கள் ஒரு டேக்கு நீங்கள் போடுறேன்னு பார்த்தீங்கன்னா 2 நாள் நீங்கள் பெல்லட்ஸ் அந்த மாதிரியெல்லாம் போட்டுக்கோங்க. ஒரு இது பார்த்தீங்கன்னா லைவ் ஃபீட்ஸு அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இது எத்தனை நாளில் குட்டி போடும் கேட்டிங்கன்னா 25 நாள்லேருந்து 30 நாள், ஒரு மாதத்துக்குள்ளே இது குட்டி போட்டுரும். குட்டி எத்தனை இருக்கும் பார்த்தீங்கன்னா 20 தொட்டு 50 குட்டி வரை போடுறதுக்கு வாய்ப்புண்டு. ஓகே, இப்போ வந்து குட்டி போட்டுருச்சு, அது வளரவே மாட்டேது அப்படியெல்லாம் நினைக்கிறீங்கன்னா, நீங்கள் வந்து அந்த கப்பீஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஸ்பேஸு கொடுக்கணும். ஏன்னா நீங்கள் ஒரு சின்ன இதில் போட்டு வைப்பீங்க, அதனால் க்ரோத்தோட இதுக்கு வளர்ச்சிக்கு தடைபடும், அதனால் அது வளராமல் கூட போகிறக்கு வாய்ப்புண்டு. அதனால் நீங்கள் வந்து ஒரு ஃப்ரிட்ஜு பாக்ஸு வாங்குறீங்கன்னா அந்த ஃப்ரிட்ஜு பாக்ஸில் ஒரு 20 ஃபிஷ்ஷு போட்டுக்கோங்க. 20 ஃபிஷ்ஷு போட்டால் தான் அதோடய க்ரோத்துக்கு நல்லாயிருக்கும். பின்ன பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 3 டேஸ் குட்டி போட்டதுக்கப்புறம் ஒரு 3 டேஸ் நீங்கள் ஃபுட்டு போட வேண்டாம். அதோட கருவில் பார்த்தீங்கன்னா ஃபுட்டு அதே இருக்கும். அதனால் அதை சாப்பிட்டுக்கு ஒரு 3 நாள் நீங்கள் போட அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3வது 4வது நாளில் இருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆர்டிமியா கேப்சூல் அமேசான்லாம் கிடைக்கிது, நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். அது போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து, ஏன்னா அது என்னால் வாங்க முடியல அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் வந்து உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க அக்யூரியன் ஷாப்பில் போயிட்டு நீங்கள் வந்து அந்த மாதிரி டேப்லெட்ஸ் வாங்கிக்கலாம். அதுவும் இல்லைன்னா உங்களோட மொய்னா கல்ச்சர் ஸ்டார்டர் கல்ச்சர் கேட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி தான் வினிகர் கல்ச்சரும் நீங்கள் ஸ்டார்டர் கல்ச்சர் கேட்டிங்கன்னா அந்த மாதிரி கிடைக்கும். இந்த மாதிரி நீங்கள் லைவ் ஃபுட்ஸ் ஃபஸ்ட்டு வந்து லைவ் ஃபீடு பண்ணணும். லைவ் ஃபீடு பண்ணிவிட்டு தான் நீங்கள் ஓரளவுக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து பெல்லட்ஸை வந்து பொடிச்சு போட்டுக்கலாம். ஏன்னா அந்த சின்ன மீனோட வாய்க்குள்ளே போகிற மாதிரி தான் நம்ம ஃபுட்டெல்லாம் போடணும். அதனால் நீங்கள் ஸ்டார்டிங்கில் 3 நாள் விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆர்டிமியா, மைக்ரோவம்ஸ் அந்த மாதிரியெல்லாம் யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் இருக்குது, எப்படி கல்ச்சர் பண்ணணுன்னு அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே அதிக குட்டிகளை எடுக்கலாம், குட்டிகளை வளர்த்தலாம், நிறையா பெருக்கத்தை உருவாக்கலாம். ஓகே, இந்த வீடியோ இதோட நான் முடிச்சுக்கிறேன். வீடியோ பார்த்தவங்க மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் எல்லாம் பண்ணி விடுங்க.